இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்குன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தாச்சு. சர்ச்சு கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. இடத்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து அதற்கான எல்லா காரியத்தையும் ஆரம்பிச்சாச்சு. என் மேல நீங்க அன்பு வச்சதுக்கு அடையாளமா எடுத்த காரியத்தை நான் முடிக்கிறதுக்குரிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க நாமத்தினால துவங்கிட்டேன், உங்க நாமத்தினால முடிக்கணும், எனக்கு பலன் தாரும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சாதாரணமா இல்லை, இதை கூட நான் அப்படியே என்னுடைய இருதயம் இந்த காரியத்தை குறித்து ஜெபிச்சுட்டே இருக்கு. நீங்க செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்யணும். என் குடும்பத்தில் என் வம்சத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும்னா நிலைவரமா இருக்கணும், நிலைவரமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. திரும்ப சந்திக்கிற வரைக்கும் இந்த ஜெபத்தை திரும்ப நம்ம அடுத்த 3வது நாள்ல நீங்க சந்திக்கிற வரைக்கும் உங்க மனசு எதை ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நிலை வரும், ஆண்டவரே எனக்கு நிலை வரும், ஆண்டவரே எனக்கு நிலை வரும். ஹல்லேலூயா. அதான் ஒரு மனைவியோட ஒரு கணவனாரோட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழணும்னு முடிவெடுக்கணும். அது விளையாட்டல்ல, ஈஸி இல்லை. சிலர் இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய தேசத்துக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்றதுதான். ஸ்கிப் பண்ற வேண்டாம், பிடிக்கலன்னா விட்டுரு, இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, கஷ்டம்னா விட்டுரு. நீ ஏன் போராடிட்டு இருக்கிற, நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற? உனக்கு தான் அடுத்த ஆஃபர் இருக்குல்ல, உனக்கு தான் அடுத்த வாய்ப்பு இருக்குல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அந்த ஒன்றை தான் வச்சிருப்பாரு. தெரியாம அதை ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட்டை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது.